ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் ப்ளவுஸ் எந்த ஒரு தவறும் இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷாக எப்படி நீட்டாக தைக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் கிளாத்தில் நெக் கிளாத் கட் பண்ணும்போதுக்க ஒரு 1/2 இன்ச் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதை மெயின் கிளாத் மேலே போட்டு தைக்கும் போது கழுத்தோட அகலம் மாறாமல் அப்படியே தைக்கலாம். இதனால் கழுத்தை அகண்டுக்கிட்டு வராமல் பார்த்துக்கலாம். இப்போது கழுத்தை சுற்றி தையல் போட்டுட்டு மெயின் கிளாத்தில் எக்ஸஸாக உள்ள கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துக்கலாம். நாச்சஸ் கொடுத்துட்டு லைனிங் கிளாத்தை திருப்பி விட்டு லைனிங் கிளாத் மேலேயே ஓரத்தையல் கொடுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை பிரட்டி விட்டுட்டு அது மேலேயே ஒரு படிமான தையல் கொடுத்துக்கலாம். ஓரத்தையல் கொடுத்துட்டு படிமான தையல் கொடுக்கும்போது நெக் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ சுற்றி லைனிங்கை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸஸாக உள்ள கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சையை மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பார்ட் தைச்சி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு அளவு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு பேக் பார்ட்டில் நெக் எப்படி தைச்சோமோ அதே மாதிரிக்க கீழே 1 இன்ச்சு அளவு தைச்சி லைனிங்கை பிரட்டி விட்டு ஓரத்தையல் போட்டுக்கிட்டு திருப்பி லைனிங்கை பிரட்டி விட்டுட்டு படிமான தையல் போட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது 2 ஸ்லீவ்லையும் எக்ஸஸாக உள்ள கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்லேயும் மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத்தை போட்டு நெக்கு ஓரத்திலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அளவு சுற்றி நாச்சஸ் கொடுத்துக்கிட்டு
லைனிங்கை பெரட்டி விட்டுட்டு ஓரத்தையல் கொடுத்துக்கலாம். இப்போ லைனிங்கை பெரட்டி விட்டுட்டு படிமான தையல் போட்டு சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி எக்ஸஸாக உள்ள கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ டாட்டோட அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சு அந்த டாட்டோட அகலத்துக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டோட நீளம் 2.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். 3 டாட்டுக்கும் உள்ள கேப்பு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கிறணும். ரொம்ப நெருக்கமாக வச்சுட்டாலும் கிராஸ் ரொம்ப ஷார்ப்பாக வந்துடும். ரொம்ப அகலமாக வச்சுட்டாலும் கிராஸ் அமுங்கின மணிக்கு ஆயிரும். அதனால் அளவுகள் கரெக்டான அளவில் எடுத்துக்கிறணும். அளவு ப்ளவுஸில் உள்ளபடி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொன்று கம்ஃபர்டபுளாக இருக்கும். அளவு ப்ளவுஸில் உள்ளபடி அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பட்டிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பட்டிக்கு சைடு பக்கம் 2.5 இன்ச்சியும் கொக்கிப்பட்டி பக்கம் 3 இன்ச்சியும் தேவை. தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டு சைடு பக்கம் 3 இன்ச்சியும் கொக்கிப்பட்டி பக்கம் 3.5 இன்ச்சியும் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கால் இன்ச்சுக்கு வளைவு கொடுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு நமக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவைன்றதை பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டு பிசுறு வெளியே தெரியாமல் எப்படி பட்டி தைக்கலான்றதை கவனமாக பாருங்கள்.
பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது கொக்கி பட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தைக்கிறது கொக்கி பக்கத்துக்குரிய பட்டி. கொக்கி பட்டி ரெடி பண்ணியாச்சு. ஐப்பட்டி ரெடி பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு நல்லா 2 தையல் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் 3/4 இன்ச்சு குடஞ்சி வெட்டிக்கலாம். ஆம்ஹோல் சைடில் 3/4 இன்ச்சுக்கு குடஞ்சி வெட்டிக்கலாம். குடஞ்சி வெட்டிட்டு அந்த தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஷோல்டர்லையும் அந்த டாட் 3வது டாட் ஃப்ரண்ட் பார்ட்டில் பிடிச்சோம் இல்லையா, அங்கேயும் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் ஸ்ட்ராங்காக பிரியாமல் இருக்கிறதுக்காண்டி. ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் ஃப்ரண்ட் பார்ட் சைடு ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சி வெட்டிக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஸ்லீவை ஆரம்பித்து நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். இன்னொரு ஸ்லீவே ரெடி பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு பேக் பார்ட்டை 2ஆக மடித்து போட்டு அளவு ப்ளவுஸ்லேருந்து அதையும் 2ஆக மடித்து போட்டு அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் அளவு ப்ளவுஸ்லேருந்து அந்த வச்ச அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவையும் 2ஆக மடித்து போட்டு அளவு ப்ளவுஸ்லேருந்து ஸ்லீவை மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம பாடி சுற்றளவில்
2 இன்ச்சு தையலுக்காக விட்டோம். அந்த 2 இன்ச்சியை மார்க் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். கீழே நம்ம மார்க் பண்ண அளவுகளை ஒரே மாதிரி ஒன்றா வச்சு தச்சு விட்டுறலாம். தச்சு முடிச்சுட்டு பிசுறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி விடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ளவுஸ்க்கு அங்கங்கே பிசுறு தொங்குச்சுன்னா பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். தச்சு முடிச்சதுக்கப்புறம் சுற்றி ஒரு பார்வை பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் பிசுறு இருக்குதுன்னு பார்த்து அதை நீட்டாக கட் பண்ணி விடணும். தச்சு முடிச்சுட்டு அளவு ப்ளவுஸையும் நம்ம தைச்ச ப்ளவுஸையும் வச்சு அளந்து பாருங்கள், அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு. சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கஸ்டமர் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே அளந்து பார்த்து கரெக்ஷனை சரி பண்ணிக்கிறணும். ப்ளவுஸ் ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.